அண்ணா வர நவம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட இருக்கு. நம்ம சமயம்ல தான் நீங்க தான் முதல்ல சொல்லியிருக்கீங்க. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் எதுக்கு கூட இருக்கு, என்னெல்லாம் முடிவெடுக்கப்படும்னா? ஆக்சுவலா இந்த சிறப்பு பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு இமீடியட்டா உடனடியாக சில மாற்றங்களை கட்சியில் கொண்டு வருவதற்கு விஜய் வந்து திட்டமிட்டிருக்காரு. சிறப்பு பொதுக்குழு கூட்ட போறாங்கன்னு சொல்லி மண்டே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதன்படி சிறப்பு பொதுக்குழு நடக்கவிருக்கிறது. இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன விஷயங்கள் பேசணுங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு நடந்த நிர்வாக குழுலேயே அவங்க ஓரளவுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதனால தான் முதல்ல இந்த நிர்வாக குழுவை உருவாக்குனாங்க. உருவாக்கி முதல் கூட்டம் இன்னைக்கு பனையூர் ஆஃபீஸில் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் 28 பேருமே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கலந்துக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் பேசணும், என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி பல கருத்துக்கள் அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ பொதுக்குழுவுக்கான அறிவிப்பை அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் வெளியிட்டிருக்காரு. இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோடு தனித்தனியாக விஜய் பேசினதாகவும் ஒரு தகவல் இருக்குது. தனித்தனியாக இந்த சென்ஸ் இனிமே வந்து கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்க போகுது. விஜயோட அவங்க இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. இவ்வளோ நாள் வந்து எதுவாக இருந்தாலும் புசி ஆனந்த்கிட்ட போவோம், அவர் வந்து விஜய் கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இனிமேல் இந்த நிர்வாக குழுவோடு எப்போதுமே விஜய் வந்து டச்சில் இருப்பார். ஏதாவது அவங்களுக்கு இமீடியட்டாக சொல்லணும்னாலும் அவர்கிட்ட சொல்லலாம், இல்லை அவர் ஏதாவது பேசணும்னாலும் யாருக்கு வேணாலும் டயல் பண்ணி பேசுவார். அப்படியான ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காரு. அதுதான் முதல் கட்டம். பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பு பொதுக்குழுவில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள் இருக்கும்ல, பைலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு சில பதவிகளுக்கான அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க, அதில் மாற்றம் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூடுதலாக சில பொறுப்புகள் கொண்டு வரப்படலாம். தலைவர் பதவிங்கிறது அப்படிதான் இருக்கும். விஜய் தான் தலைவராக இருக்க போறாரு, புசி ஆனந்த் பொதுச் செயலாளராக தான் இருக்க போறாரு. அவர்களோடு இருக்கக்கூடிய கூடுதல் பொதுச் செயலாளர்களாக இருக்காங்க இல்லையா, அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க பொறுப்புகள் அவங்க தொடருவாங்க. இருந்தாலும் சிலருக்கு கூடுதலான பொறுப்புகள், கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்படும்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்சாக இருக்கும். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா டிவிகே மேலே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நாளாக இருக்கிற குற்றச்சாட்டு வந்து புதுசாக வரவங்கள அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, அங்கே ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இந்த முறை இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு நிறைய புதுமுகங்களை தாவேகாவில் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. வேற கட்சியில இருந்து வரவங்க, இல்லை இதுவரைக்கும் சோஷியல் ஆக்டிவிஸ்டாவோ அல்லது ஒரு சுற்றுச்சூழல் போராளியாக இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி சொசைட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாரும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து கட்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள போகிறதா சொல்கிறாங்க. இதை தவிர்த்து சில முக்கியமான தீர்மானங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான தீர்மானங்கள் அது வழக்கமாக இருக்கும். அதை தவிர்த்து கட்சி ரீதியாக கூட்டணி குறித்து, ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு என்டிஏக்குள்ளே விஜய் போயிடுவார், பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு, ஏடிஎம்கே பிஜேபின்னு இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, என்னுடைய முடிவு என்ன அப்படிங்கிறதையும் விஜய் அங்கே தெளிவுபடுத்திடுவார்னு சொல்கிறாங்க. அதற்கான அறிவிப்பும் அந்த தீர்மானம் மூலமாக அந்த பொதுக்குழுவில் நடக்க போகுது. ஸோ அந்த 5ஆம் தேதி நடக்க போகிற பொதுக்குழுவில் இப்போ நம்ம சொன்ன இந்த 3 முக்கியமான விஷயங்களை மையப்படுத்தி அதில் இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமானது விஜயினுடைய முதல் பப்ளிக் அப்பியரன்ஸும் அந்த பொதுக்குழுவில் தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த பொதுக்குழுவில் விஜய் உரையாற்றும் போது அதை வந்து லைவ் ஃபீடாக கொடுப்பாங்க. அதை வந்து ஊடகங்கள் பார்க்கலாம், மக்களுக்கும் போய் சேரும். வேற ஏதாவது டிஸ்கஷன்ஸ், இன்டர்னலாக டிஸ்கஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆன் ஏர் பண்ண மாட்டாங்க, லைவாக வராது. மற்றபடி விஜய் முதல் முறையாக அந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு, அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு பேச போகிற நிகழ்வு அது. அதனால் அந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு அவர் பேசுறதுனால வேற என்னென்ன சொல்ல போறாரு, திமுக தாவேகா தான் எப்போவுமே போட்டி அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தார், இந்த முறை என்ன சொல்ல போறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் சிறப்பு வாக்காளர் திருத்தம் சார் எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்திருக்கு. ஸோ அதில் விஜயோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் எப்படி அட்டாக் பண்ண போறாரு, இந்த எல்லா விஷயங்களுமே வந்து இந்த பொதுக்குழுவில் தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. சிறப்பு பொதுக்குழுங்கிறதுனால அந்த பங்கேற்பாளர்கள் யார் யாரெல்லாம் கலந்துக்கணுமோ அவங்களுக்கான அந்த இன்விடேஷன்லாம் அனுப்பியிருக்காங்க. யாருக்கு அந்த இன்விடேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக அடிக்கடி அவங்களோட ப்ரோக்ராம் அப்படின்னாலே அந்த ஷெரட்டனில் தான் நடக்கும். 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் மகாபலிபுரத்தில் இருக்குது. கட்சியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, விஜய் இப்போ சமீபத்தில் நடத்த கல்வி விருதுகள் விழா, இது எல்லாமே அங்கே தான் நடத்தியிருந்தார். கரூர் விக்டிம்ஸை மீட் பண்ணதும் அங்கே தான். ஸோ அதே இடத்துல தான் இந்த பொதுக்குழுவும் நடக்க போகிறது. அதன் பிறகு மக்கள் சந்திப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ரோட் ஷோக்கு ஏற்கனவே பேன் இருக்குது, எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த லீகலான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் என்ன அவுட்கம் வருதுன்னு பார்த்துட்டு அதை வடிவமைக்க போகிறாங்களாம். இப்போது விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுக்கூட்டங்களாக இருக்கும், அது மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம், அப்படி இல்லைன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு அங்கே எல்லாரையுமே சந்திக்கிறது, அதுலேயும் சில மாற்றங்கள் வரும்னு சொல்கிறாங்க. இதுவரையும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவர் மட்டும் தானே ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவர் மட்டும் பேசுவார், கிளம்பிடுவார். அவர் வராரு, பேசுறாரு, கிளம்பிடுவாருன்னா அவரை மையப்படுத்தி இருந்துச்சு. அவர் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுனால அவரை முன்னிறுத்தலாம். பட் அதே நேரத்தில் ஒவ்வொரு இடங்களுக்கு அவர் போகும்போதும் அங்கே அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் யாரு, தாவேகாவின் முகம் யாரு,
நாமக்கல்ல யாரு, இப்போ இதுக்கடுத்து அவர் போக போற மாவட்டம் கன்னியாகுமரியில யாரு, திருநெல்வேலியில யாருன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தலைவர்கள் இருக்கணும் இல்லையா, அவங்களையும் அவங்க முன்னிறுத்துவாங்க. சொல்லப்போனால் அடுத்த கட்டமாக இந்த வேட்பாளர் பட்டியலை தயார் செய்வதற்கான வேலையிலையும் அவங்க இறங்க போறதா சொல்றாங்க. நவம்பர் வந்துருச்சு இல்லையா, நவம்பர் டிசம்பர் இந்த வருஷத்துல இன்னும் 2 மாசம் தான் இருக்கு முழுசா, அடுத்த வருஷத்துல 2-3 மாசம் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப டைம் கம்மியா இருக்கிறதுனால அந்த பொதுக்குழுவுக்கு பிறகு மக்களை விஜய் சந்திக்க தொடங்குவார். அது எந்த வடிவம் அப்படிங்கிறது எஸ்ஓபி எல்லாம் ஃப்ரேம் பண்ணதுக்கு பிறகு முடிவு செய்யப்படும்னு சொல்றாங்க. ஓகேண்ணா, இந்த பொதுக்குழுவில் ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே ஆனந்த் அவர்களோட வழிகாட்டுதலின்படி அப்படின்னு நேற்று அறிக்கையில் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் டீசென்ட்ரலைஸ் பண்ண வரான ஆனந்துக்கு வந்து இந்த அதிகாரங்கள்லாம் குறைச்சி மற்றவர்களுக்கெல்லாம் அதிகாரத்தை வந்து பகிர்ந்தளிக்க அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த பொதுக்குழுவில் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா அது இருக்கும் தானே. இப்போ நிர்வாக குழு அப்படிங்கிறதே பவரை டீசென்ட்ரலைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான். இப்போ இதை இன்னும் செயல் வடிவப்படுத்தணும் அப்படின்னா டாப் டு பாட்டம் அது நடக்கணும். இங்க தலைமை கழகத்துல நடக்குது, இதற்கு அடுத்தடுத்து மாவட்டங்கள்லயும் சரி, ஒன்றியங்கள்ல, நகரத்துல, கிளை வரையும் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகணும் இல்லையா. அப்பதானே உங்களுக்கு கிராஸ் ரூட்ல ஒரு தொண்டன் என்ன நினைக்கிறான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏற்கனவே பூத் கமிட்டிக்கான மாநாடுகள் நடத்தப்படும்னு திட்டமிட்டு அறிவிச்சிருந்தாங்க. கோவையில மட்டும் நடத்தினாங்க, மற்ற மண்டலங்களும் நடத்தல, அதுக்குள்ள மாநாடு நடத்திட்டாங்க. ஸோ அதுல என்ன பண்ண போறாங்க இப்போ? ஏன்னா திமுக மாதிரியான ஒரு ஆளுங்கட்சி, அதிமுக மாதிரியான எதிர்க்கட்சி, அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டியை வந்து பக்காவாக கொண்டு வரணும்னு சொல்லி ரிப்பீட்டடாக மீட்டிங்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்து டார்கெட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னதான் தாவேக்காவுக்கு வந்து எங்கே போகிற இடமெல்லாம் ஒரு மக்கள் ஆதரவு கூட்டம் அதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த பூத் கமிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்கே வந்து டிவிகே என்ன பண்ணுது, அது மாதிரி ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப்பில் எந்த அளவுக்கு மெம்பர்ஷிப் டிரைவ் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து இனிஷியலாக விஜய் அந்த படம் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, ஒரு ஆப் ஒன்று இது பண்ணி மெம்பர்ஷிப் டிரைவை ஸ்டார்ட் பண்ணார். அப்போவே வந்து அன்அஃபிஷியலாக தகவலா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் உறுப்பினர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எவ்வளோ உறுப்பினர்கள் வந்திருக்காங்க, இன்னும் தூத்துக்குடி, அப்புறம் இங்கே சைதாப்பேட்டை, இது மாதிரி ஒரு சில மாவட்டங்களில், ஒரு சில தொகுதிகளில் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்காமல் இருக்காங்க. மற்ற விங்ஸ் ஒன்றும் கிரியேட் பண்ணலை, ஒரு சில விங்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மகளிர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, இந்த மாதிரியான அணிகள் உருவாக்கப்படலை. அது எல்லாமே இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு உருவாக்கப்படும்னு சொல்கிறாங்க. அதை உருவாக்கினா தானே நீங்கள் வந்து எஃபெக்டிவாக எல்லா இடத்துலையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். இல்லைனா இது மாதிரி ஒரு கிரைசிஸ் வருது, இல்லை எலெக்ஷன் டைமில் நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் அங்கே முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு என்னதான் கேடர் பேஸ் இருந்தாலும் அது ஸ்ட்ரக்சரைஸ் ஆகலை அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையாக தானே இருக்கும். இப்போ வந்து தாவேக்கா மேலே ஏகப்பட்ட நெகட்டிவ் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதாவது ஒழுங்காக வந்து கட்டமைப்பு இல்லை பவர் வந்து ஒழுங்காக அந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகளே ஒன்றாக இல்லை, யார்கிட்ட தகவல் போகுதுன்னே தெரியல, அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வரல அப்படின்னு. கரூர் சம்பவம் வந்து எல்லாத்தையும் அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமாக விஜயின் தொடர்ந்து இந்த மூவ்ஸ் எல்லாம், இந்த நிர்வாக குழு அமைக்கிறது, உடனடியாக ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டுறது அப்படிங்கிறது, தாவேக்கா வந்து எல்லா நெகட்டிவிட்டிஸும் அக்செப்ட் பண்ணிட்டு அதை மாற்றம் கொண்டு வரதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பாக அதை அவங்க பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான வெளிப்பாடு தான் இந்த நிர்வாக குழுவும் சரி, பொதுக்குழுவும் சரி. இதுக்கப்புறம் அவங்க எப்படி செயல்பட போகிறாங்கன்றது தான் உண்மையில் அவங்க பேப்பரில் எழுதிடலாம், உத்தரவாக போட்டுடலாம். அது எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படுதுங்கிறது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் தானே தெரியும். இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு முடிந்த உடனே இமீடியட்டாக 2 பேர் ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. நிர்மல்குமார் சந்திச்சு அவர் சில விஷயங்களை பேசுகிறார், அருண்ராஜ் மீட் பண்ணி அவர் சொல்கிறாரு, ஆமாங்க பொதுக்குழு நடக்க போகுது, இன்றைக்கோ இல்லை நாளைக்கு அறிவிப்பு வரும், வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேகம் இருக்குல்ல. இப்போ அதே நேரத்தில் இன்னைக்கு இடி சம்மன் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துச்சு, KN தொடர்பான ஒரு நியூஸ், அதுக்கு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. நேற்றே பார்த்தோம் அப்படின்னா அந்த நெல் கொள்முதல் சம்பந்தமான அறிக்கை விஜய் வெளியிட்டு இருந்தாரு. இப்போ பார்ட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டெய்லி டிவி டிபேட்ஸாக இருக்கட்டும், இல்லை தாவேக்கா மேலே வைக்கிற விமர்சனங்களாக இருக்கட்டும், இல்லை மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய தவறுகளாக இருக்கட்டும், அதில் டிவிகேவோட வாய்ஸ் என்னன்றதை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. அது இனிமேல் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னும் அடுத்த கட்டமாக என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் வந்து அவங்க அலையன்ஸை ரொம்ப இன்டாக்டாக வச்சுருக்கிறாங்க, கூட்டணிகளுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, டிவிகேவை நம்பி எந்தெந்த கட்சிகள் வரப்போகுது, அதற்கான முன்னெடுப்பு என்ன, இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு இல்லையா. இதற்கெல்லாம் அவங்க எப்படி பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உண்மையிலே வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் அவர்களை நோக்கி எழுப்பப்படும் கேள்விகளுக்கும் அவர்கள் உண்மையிலேயே பதில் சொல்கிறார்களா, அவர்கள் செய்யக்கூடிய திட்டம் இல்லை விஜய் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகள் நடைமுறைக்கு வருகிறதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் அண்ட் சீங்கிற அந்த இதில் தான் பார்க்கணும். காலம் தான் பதில் சொல்லணும், பார்ப்போம். தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் என்னெல்லாம் தீர்மானம் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை விஜய் வந்து என்ன பேசுவார்? ஏன்னா அதுக்கப்புறம் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாக முதல் பப்ளிக் அப்பியரன்ஸ் வந்து விஜய் கொடுக்க போகிறார். அதில் விஜய் என்னெல்லாம் பேசுவார் அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.